ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிரி வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்குள்ளேயே கார்த்தி வீட்டிலேருந்து அங்கே கிளம்பி போயிடவும் அதுக்கப்புறம் சாம்பிடிச்சிரி பார்த்தோம்னா வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கவும் எல்லாருமே கார்த்தி தான் வந்திருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனால சாம்பிடிச்சிரி கிட்ட அவங்க எல்லாருமே போய் சொல்லி நாடகம் ஆடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சாம்பிடிச்சிரி. அப்போ மீனாட்சி அம்மாவும் பார்த்தோம்னா இவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேசிடவும் இதனால் ராஜராஜனும் ரோஹிணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மீனாட்சி அம்மா நம்மளுக்கு சாதகமாகவே பேசிட்டாங்க. கார்த்தியை அவங்க மாட்டி விடலன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது சாம்பிடிச்சிரிக்கு அவங்க அப்பமும் குழப்பத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. வந்தது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாட்சி அம்மாவுக்கு ராஜராஜன் ரொம்பவே நன்றி சொல்லவும் மீனாட்சி அம்மாவும் அவங்க ரெண்டோரும் சீக்கிரமாகவே ஒன்று சேரணும், ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி இதெல்லாம் நினச்சி அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது மயில்வாகனம் ஃபோன் பண்ணுறாங்க. நல்ல வேளையா கார்த்தி சகல, அதாவது அத்தை கிட்ட மாட்டாமல் போயிட்டீங்க அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அத்தையோட சந்தேகம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அத்தை நான் தான் உண்மையாலே எம்டிஆர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தானே அவங்க வீட்டுக்கே வர சொன்னாங்க. இப்போவும் என்ன அவங்க பார்க்கல, அதனால அவங்க சந்தேகம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ சகல நீ சொல்கிறத பார்த்தாக்கி இன்னும் அடுத்த டெஸ்ட் வர வைப்பாங்க போலுக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வைக்க தான் செய்வாங்க. அப்படிங்கப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்தால் மட்டும்தான் இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடைக்கும். அப்படிங்கவோ அதுதான் ரேவதிக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரணும்னா நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும் இதை கெட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சகல நீ சொன்ன மாதிரிக்கே நாங்கள் செய்கிறோம்பா, எப்படியாவது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரணும், நீங்கள் கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், இங்கே வந்திருக்கால சூரியகலாவும் வண்ணணும், அவங்கள வீட்டை விட்டே அடித்து விரட்டி அனுப்பணும், இதுதாம எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பாக சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மருதுவை தான் காட்டுறாங்க. மருது பார்த்தோம்னா அவங்க பெரிய வில்லனா அந்த கேரக்டரை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. மருது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ரேவதி முருகனை பிடிச்சு கொடுத்தாங்களா அவங்களோட ஹெட்டாக தான் மருதுவை காட்டுறாங்க. அப்போ மருதுவை பார்க்கறதுக்காக முருகனையும் அவங்க ஃப்ரெண்டையும் அவங்க ஆட்கள் அழைச்சிட்டு போகவும் அப்போ தான் முறையாக மருதுவை பார்க்குறாங்க முருகனும் அவங்க ஃப்ரெண்டும். அப்போ உடனே மருது சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க நம்ம பிஸ்னஸ் பெருசாகவே அடிபட்டுருச்சுது இந்த விஷயத்தினால அப்படின்னு சொல்லவும் உடனே முருகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு அவங்க ரேவதியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் மருதுவுக்கு ரேவதி தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறது அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அப்போ உடனே மருது சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணோட கதையை முடிக்க சொன்னோம்ல, இன்னும் நீங்கள் முடிக்கலையே அப்படிங்கும்போது நாங்கள் முடிக்கிறதுக்காக தான் போனோம், ஆனால் அவள் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது, இன்னும் 2 நாளுக்குள்ளே அவளுடைய கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லவும் நம்மளை இந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸை பாதிக்கப்படுறதுக்கு அவள் தானே காரணம், அதனால அவளை விடக்கூடாது, அவள் கதையை முடிச்சே ஆகணுங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது எங்கிட்ட சொல்லி ஆகணும், இவ்வளோ நாள் நீங்கள் விட்டு வச்சதே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அவளை மட்டும் நீங்கள் அவள் கதையை முடிக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் கதையை நான் முடிச்சு போடுவோம் அப்படின்னு மருது சொல்லவும், சார் நாங்கள் கண்டிப்பாக அவள் கதையை நாங்கள் முடிச்சுக்கிட்டு நான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மருது சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிஸ்னஸை இல்லாமல் ஆக்கினா அந்த பொண்ணை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருது ரொம்பவே வில்லத்தனமாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் ரேவதி தான்ங்கிற விஷயம் மருதுவுக்கு தெரியாது. அடுத்ததாக பார்த்தோம்னா முருகனும் அவங்க ஃப்ரெண்டு கார்த்தியோட ஆஃபீஸில் தான் ரேவதியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க. அப்போ இங்கே ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி ஆஃபீஸுக்கு வரவும் அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சார் உண்மையிலேயே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் உங்களை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா தான் உங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன இன்னொரு தடவை உங்கள் அம்மாவை பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது ரேவதி சிரிச்சு பேசிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பிரியா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னது இந்த ரேவதி எம்டி கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்து பேசிட்டு இருக்கிறா, கார்த்தி சாரும் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்து பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம பேசினாக்கி முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு, ஆனால் ரேவதிக்கு மட்டும் தனியாக ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும்
அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பிரியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த எம்டியோட போக்கே சரியில்லை, நான் அவர்கிட்ட போய் பேசுனா அவர் என்கிட்ட மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு, ஆனால் இந்த ரேவதி பேசினா மட்டும் அவர் எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ, எப்படியாவது இந்த ரேவதியை இங்கே இந்த ஆபீஸை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ திட்டம் போட்டேன், ஆனால் கடைசியில் அது எதுவுமே நடக்காம போச்சுது. இப்போ பார்த்தாக்கி அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமாக இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரியா வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கவும், அப்போ முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இதை கவனிக்கிறாங்க. என்னது இந்த பிரியாவுக்கு வந்து ரேவதியை பிடிக்காது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமா நானும் அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், இந்த ரேவதியை பிடிக்காதவங்க இந்த ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போது இந்த பிரியா நம்மளுக்கு ஏதாவது வந்து அதாவது ஹெல்ப்பாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, அதனால் வந்து இந்த பிரியாவை நம்ம வந்து ஏதாவது வந்து ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்கு அவளை வச்சு ஏதாவது திட்டம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம பாஸ் வர ரேவதியை 2 நாளையில் அவள் கதையை முடிக்க சொல்லியிருக்கிறாரு, அப்படி இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சு போடுவோன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால வந்து எப்படியாவது 2 நாளைக்குள்ளே அவள் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி வந்து ஆஃபீஸ் விட்டுட்டு அவங்க பைக்கில் கிளம்புறாங்க. அப்போ முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து, டேய் அவன் அந்த போறாடா, இவளோட கதையை இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதியோட கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ, கரெக்டாக பார்த்தோம்னா வந்து ரேவதியோட பைக் வந்து ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கவும், அப்போ இதுதான் சமயம், இப்போ யாருமே இல்லை, அவள் கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வரவும், அப்போ பார்க்கும்போது கரெக்டாக கார்த்திக் வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னாச்சுன்னு தெரியல சார், பைக் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ இந்த இடத்துல வந்து மெக்கானிக் ஷாப்பும் வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ என்னடா இந்த தடவை வந்து இவன் வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இவ கதையை முடிச்சாகணும் இப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, ஆனால் இந்த தடவையே வந்து இவ எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கார்த்தி வந்து முருகனை பார்த்துருந்தாங்க. என்ன நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சார் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும், உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்திக் வந்து அவங்க ரேவதியை தன்னோடைய அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு கிளம்பவும், உடனே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அம்மாவை பார்த்துட்டு போங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நான் இன்னொரு தடவை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க வீட்டு வாசலே ரேவதியை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிருந்தாங்க. அப்போ ரேவதி வந்ததுமே சாம்பிடிச்சிட்டு வந்து என்னம்மா வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா என்னை கொண்டு எம்டி தான் விட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்லவும், என்னது எம்டி கொண்டு விட்டுட்டு போனார் அப்படின்னு சாம்பிடிச்சிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா என்னோடய பைக் வந்து ரிப்பேர் ஆகி போச்சுது, அதனால் அவர் தான் கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லவும், இங்கே வரைக்கும் வந்தார், வீட்டுக்குள்ளே நீ கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கும்போது, நான் கூப்பிட்டோமா ஆனால் முக்கியமான வேலை இருக்குது, நான் இன்னொரு நாள் வந்து அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ இந்த தடவையும் பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ராஜராஜனும் மயில்வாகனமும் சொல்கிறாங்க, எப்படி சகல வீட்டுக்குள்ளே வருவார், அவருக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்த பார்த்தோம்னா மருது வந்து முருகனுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னடா அந்த பொண்ணோட கதையை முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்ல சார் நாங்க முடிக்கலன்னு சொல்லி வந்தோம், ஆனா என்ன பண்றதுக்கு கண்டிப்பா நாளைக்குள்ள அவ கதையை நாங்க முடிச்சிருவோம் சார் அப்படிங்கும்போது, என்னடா ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா நீங்க வந்து செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மருது திட்டிட்டு இருக்கோம். இப்போ மருது அடுத்தது போனை வச்சுட்டு நினைக்கிறாங்க, கூடிய சீக்கிரத்துல எனக்கும் ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து நான் அவளை அழைச்சிட்டு வெளியூருக்கு போயிருவேன், அதுக்குள்ளேயும் இந்த கதையை முடிச்சாகணும், அது மட்டும் இல்லாம ரேவதி ஒன்றும் நான் தாலி கட்டி உண்மையான பொண்டாட்டியா நான் ஒன்றும் அவ கூட குடும்பம் நடத்த போறது கிடையாது, அவளையும் நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு மருது நினைக்கிறாங்க. இப்படி மருது வந்து ரேவதியோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேவதியோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறதும் மருது தான். இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிப்பாங்களா, ஏன்னா அதிகாரி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ரேவதியோட இந்த நிலைமைக்கு காரணம் வந்து விபரீதம் கிடையாது, இது வந்து சூழ்ச்சி பண்ணி தான் அவங்களை இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக கார்த்தி வந்து இதுக்கு காரணம் யார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது மருது வந்து மாட்டிப்பாங்களா, அப்படி அதுக்கப்புறம் மாட்டனாக்கி கண்டிப்பாக கார்த்தி சும்மா விட மாட்டாங்க. இதே நேரத்தில் பார்த்தோம்னா மருதுவுக்கும் ரேவதிக்கும் கூடி சீக்கிரத்தை கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிரு ஒரு பக்கம் எல்லா வேலையும் தடபுடலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நேரத்தில் மருதுவை எப்படி வந்து கார்த்தி கையங்குலமாக வந்து அதாவது கண்டுபிடிக்க போகிறாங்க, ரேவதியோட இந்த நிலைமைக்கு காரணமே மருது தான் அப்படிங்கிறது அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.